வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி படிக்கக்கூடியவங்களுக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும், மற்றும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ முக்கியமானது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, 1919 மற்றும் 1935ஆம் ஆண்டு சட்டங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் இயற்றப்பட்ட 1919 மற்றும் 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டங்கள்ல இருந்து ஒரு சில வினா விடைகள் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கல்வி சம்பந்தமான அந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ஹிஸ்டரி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கான வினா விடைகள், முந்தைய ஆண்டு வினா விடைகள் மற்றும் தற்போது நடைபெறக்கூடிய தேர்வுக்கான முக்கிய வினா விடைகள் அந்த தலைப்புல நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோங்க. யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வினா விடைகளுக்குள்ள போயிடுவோம். சிம்பிளான வினா விடைகளாகத்தான் நம்ம கேட்டிருக்கோம். இந்திய அரசு சட்டம் 1935 முக்கிய நோக்கம் என்ன? இந்திய அரசு சட்டம் 1935 முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவில் மன்னராட்சியை நிறுவுதல், இந்தியாவில் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை, அதாவது பெடரல் பாலிட்டி நிறுவுதல், மாகாணங்களை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையாக விடுவித்தல், தேர்தல்களை ரத்து செய்தல். இந்திய அரசு சட்டம் 1935 முக்கிய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நிறுவுதல். இதான் அதனுடைய முக்கிய நோக்கம். இந்திய அரசு சட்டம் 1935 மூலம் மத்திய மற்றும் மாகாணங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு எத்தனை பட்டியல்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2 பட்டியல்கள், 3 பட்டியல்கள், 4 பட்டியல்கள், 5 பட்டியல்கள். இதுக்கு சரியான விடை பார்த்துருவோம். 3 பட்டியல்கள். இந்திய அரசு சட்டம் 1935 மூலம் மத்திய மற்றும் மாகாணங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு எத்தனை பட்டியல்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 3 பட்டியல்கள். அது என்னன்னா, மத்திய பட்டியல், மாகாண பட்டியல் மற்றும் பொது பட்டியல் அப்படின்னு 3 பட்டியல்களாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் இன்றளவும் இன்னைக்கும் இருக்குது. இந்திய அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல், ஸ்டேட் அண்ட் சென்டர் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. சரி, ஓகே. அடுத்த வினாவை பார்த்துருவோம். இந்திய அரசு சட்டம் 1935 இந்தியாவை ஒரு டேஷ் நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1935 இந்தியாவை ஒரு டேஷ் நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டது. முழுமையான பிரிட்டிஷ் காலனித்துவம், முழுமையான பொறுப்புள்ள அரசாங்கம், இராணுவ ஆட்சி, மன்னராட்சி. இதுல எது சரியான பதில் அப்படின்றத பார்த்துருவோம். முழுமையான பொறுப்புள்ள அரசாங்கம். இந்திய அரசு சட்டம் 1935 இந்தியாவை ஒரு முழுமையாக பொறுப்புள்ள அரசாங்கத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டது. அடுத்த வினாவுக்கு வந்துருவோம். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வேறு எந்த பெயரால் அறியப்பட்டது? 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வேறு எந்த பெயரால் அறியப்பட்டது? மிண்டோ மார்லி அல்லது மோர்லி மிண்டோ சீர்திருத்தங்கள், மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்கள், ஆகஸ்ட் சலுகை, ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் சலுகை, கேபினட் மிஷன் திட்டம். இதுல 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வேறு எந்த பெயரால் அறியப்பட்டது அப்படின்னா, மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்ற பெயரால் அறியப்பட்டது. அடுத்து 5வது வினா. 1919ஆம் ஆண்டின் முக்கிய அம்சம் என்ன? 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? மாகாண சுயாட்சி, மாகாணங்களில் இரட்டையாட்சி, அகில இந்திய கூட்டமைப்பு, தனி வாக்காளர் தொகுதிகள் நீக்கம். இதுல முக்கிய அம்சம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாகாணங்களில் இரட்டையாட்சி, டயார்கி, மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்தியது எது அப்படின்னா 1919ஆம் ஆண்டு சட்டம். இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து பாருங்க, 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட அமைப்பு எது? 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட அமைப்பு எது? ஒற்றை சபையா அல்லது ஈரவை முறையா அல்லது கூட்டாட்சி நீதிமன்றமா அல்லது மாகாண சபைகளா? இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஈரவை முறை. ஈரவை முறை அப்படின்றதான் சரியான பதில்.
1919ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா ஈரவை முறை. 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாணங்களில் மாற்றப்பட்ட டிரான்ஸ்பர் துறைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன? 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாணங்களில் மாற்றப்பட்ட, அதாவது டிரான்ஸ்பர், அந்த துறைகள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன? பிரிட்டிஷ் கவர்னர், இந்திய அமைச்சர்கள், வைஸ்ராய், பிரிட்டிஷ் பாராளுமன்றம். இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா இந்திய அமைச்சர்கள். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாணங்களில் மாற்றப்பட்ட துறைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தன அப்படின்னா இந்திய அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்தன. அடுத்த கேள்வி பாருங்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முதன்மை நோக்கம் பின்வருவனவற்றுள் எது? இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வழங்குவதா, அல்லது மாகாணங்களில் முழு ஜனநாயக அரசாங்கத்தை நிறுவுவதா, அல்லது பிரிட்டிஷ் இந்தியாவில் படிப்படியாக சுயராஜ்ய நிறுவனங்களை அறிமுகப்படுத்துவதா, அல்லது முஸ்லிம்களுக்கான தனி வாக்காளர் தொகுதிகளை ஒழிப்பதா? இதுல வந்து எது? 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் முதன்மை நோக்கம் பின்வருவனவற்றுள் எது அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் படிப்படியாக சுயராஜ்ய நிறுவனங்களை அறிமுகப்படுத்துவதுதான் இதனுடைய முதன்மையான நோக்கமாக இருந்திருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, 1919ஆம் ஆண்டு சட்டம் இந்தியாவிற்கான ஒரு பொது சேவை ஆணையத்தை, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கவும் வழிவகுத்தது. அதன் முக்கியமான பங்கு என்ன? அதனுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ராணுவ ஆட்சேர்ப்பை கண்காணிப்பதா, அல்லது வருவாய் வசூலை நிர்வகிப்பதா, அல்லது சிவில் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதா, அல்லது நீதித்துறையை வந்து மேற்பார்வையிடுவதா? இதுல வந்து எது சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது. இந்த 1919ஆம் ஆண்டு சட்டம் இந்தியாவிற்கான ஒரு பொது சேவை ஆணையத்தை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கவும் வழிவகுத்தது. அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது. இதுதான் வந்து அதாவது நீதி கட்சி பீரியட்ல 1923-24 அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது வந்து வருவதற்கு காரணமாக இருந்தது. இந்த சட்டம் தான் அந்த டிஎன்பிஎஸ்சி வருவதற்கு காரணமாக இருந்தது. அதுக்கடுத்து பாருங்க, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகாண மட்டத்தில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துதலா, அல்லது மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்துதல் மற்றும் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்தல், அல்லது இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குதல், அல்லது ஒரு ஒற்றையாட்சி அரசாங்கத்தை நிறுவுதல்? இதுல வந்து எது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்துதல் மற்றும் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்தல். இதான் வந்து மிக முக்கியமான அம்சமாக 1935ஆம் ஆண்டு சட்டத்தின் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்து பாருங்க, 1935ஆம் ஆண்டு சட்டம் ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் முன்மொழிந்தது. அதன் அங்கங்களாக இருக்க வேண்டிய அமைப்புகள் எவை? பிரதேச இந்திய மாகாணங்கள் மட்டுமா, அல்லது சுதேச அரசுகள் மட்டுமா, அல்லது பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளா, அல்லது பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள், சுதேச அரசுகள் மற்றும் பிரிட்டிஷ் காலனிகளா? இதுல வந்து எது 1935ஆம் ஆண்டு சட்டம் ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை முன்மொழிந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். அதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகள் அதனுடைய அங்கங்களாக, அதாவது 1935ஆம் ஆண்டு சட்டம் ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை முன்மொழிந்தது. அதனுடைய அங்கங்களாக இருக்க வேண்டிய அமைப்புகள் எவை அப்படின்னா பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகள். இது எல்லாமே அதனுடைய அங்கங்களாக இருக்க வேண்டும் என்று இருந்தது. சரி, ஓகே. இதோடு இன்றைய வீடியோ வந்து முடிஞ்சதுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பாருங்க. அடுத்து நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. அதுக்கு தகுந்தாற் போல வந்து நம்ம வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவோம். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பியில் ஜிகேவில் வரக்கூடிய வினாக்களுக்கும் இது வந்து அமையும். அந்த அந்த வினாக்களுக்கான விடைகளும் வந்து இதுல வந்து அமையும். ஜிகே அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பொதுவாக டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நம்மளுடைய இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த புக் பேக் கொஸ்டின் ஒரு மதிப்பெண் வினா விடைகள் மட்டும் அந்த 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து போடுறோம். அதுவும் வந்து நீங்க இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க படிச்சீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அந்த காணொளிகளையும் பாருங்க. நீங்க வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய காணொளிகளை பாருங்க. உங்களுக்கான என்ன தேவை என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி போடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.